என்னங்க இவங்க இல்லைன்னா நிகழ்ச்சியே ஓடாதா, மறுபடியும் இவங்கள வர வச்சிருக்கீங்க அப்படின்னு குக் வித் கோமாளில மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க சாலின் ஜோயா. சுந்தரி 2 சீரியல் இதோட முடிவடைய போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப புதிய சீரியல்ல மறுபடியும் சித்து ஸ்ரேயா நடிக்க போறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். குக் வித் கோமாளி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ரசிகர்கள் விரும்பி பார்க்க காரணமே ரொம்பவே ஃபன்னா கொண்டு போவாங்க அதுதான் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. சொல்ல போனா வார இறுதி நாள்ல குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பார்க்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இந்த முறை இந்த நிகழ்ச்சியில சாலின் ஜோயா அவங்க கலந்துக்கிட்டாங்க. இவங்க ஏற்கனவே நிறைய சர்ச்சைகளை சிக்கினாங்க. ஆரம்பத்திலே இவங்க வெளியேற வேண்டியது, அதாவது இவங்க போட்டியோட விதிமுறைகளை எல்லாம் மீறி இருந்தாங்க. நடுவர்கள் வந்து கண்டிச்சாங்க. போன வாரம் இவங்க செய்த சமையல் வந்து சரியில்லை. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து இவங்க வெளியேற்றப்பட்டாங்க. அந்த வகையில இவங்களை ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில வச்சிருந்தா டிஆர்பி அதிகமா இருக்கும்னு சேனல் தரப்பு நினைக்கிறாங்களோ என்னவோ, மறுபடியும் இவங்கள குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. இதுல ஜோயா அவங்க பாத்தீங்கன்னா போலீஸ் மாதிரி செட்டுக்குள்ள வராங்க. அங்கிருந்த போட்டியாளர்கள் குக்குகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. யாரு இருந்தா டிஆர்பி நல்லா போகுமோ அவங்கள மறுபடியும் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை ரசிகர்களும் பதிவிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சுந்தரி சீரியல் எல்லாருக்கும் தெரியும், நல்ல வரவேற்பு பெற்ற சீரியல். இப்ப சுந்தரி 2 சீரியலும் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளவே நிறைய சீரியலை வந்து பிரபல சேனல் ரொம்ப நாள் கொண்டு போறது கிடையாது. இந்த நிலையில சுந்தரி குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ஒன்னா சேர முடிவு பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் கார்த்திக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழ் பாப்பா அவங்களும் கார்த்தி அவரை வெறுக்கிற மாதிரி அளவுக்கு வெற்றியா அப்பாவா ஏற்றுக்கொள்ற அளவுக்கு பாசம் வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு சீரியல்ல. டிஆர்பி வந்து ரொம்பவே குறைவா இருக்கிறதுனால இந்த சீரியலை இதுக்கு மேல கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சீக்கிரமா முடிக்க இருக்காங்களாம். இந்த சீரியலுக்கு பதிலா தான் 3 முடிச்சு அப்படின்னு ஒரு சீரியலை கொண்டு வந்திருக்காங்க. அததான் சீக்கிரமா வந்துட்டு போட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. ஆக மொத்தத்துல சுந்தரி சீரியலுக்கு எண்ட் கார்டு போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சித்து ஸ்ரேயா இவங்களுடைய பேருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. திருமணம் அப்படிங்கிற சீரியல்ல சித்து ஸ்ரேயா 2 பேரும் ஜோடியா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் காதலிச்சாங்க. அப்புறம் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சீரியல்ல நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இப்ப அதுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னும் சீக்கிரமா சீரியலோட டைட்டில் எல்லாமே வெளியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சித்தா அவங்களையும் ஸ்ரேயா அவங்களையும் ஒரே சீரியல்ல பாக்குறதுக்கு அவங்களுடைய ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவல், சீரியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.